ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்ப குயிக்காக செய்கிற ஒரு பச்சை புளி ரசம் தாங்க வந்து செஞ்சுருக்குறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து ரோவாக வந்து போடுறதால இது ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க. இது வந்து இந்த சைல்டுஹுட்டுக்கு ஞாபகப்படுத்துதுங்க. எங்கள் அம்மா வந்து பிஸியாக இருக்கக்குள்ள ஒரு சில டைமில் இந்த மாதிரி வந்து செய்வாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். பச்சைப்புளி ரசம் வந்து செய்யறதுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்துருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குங்க. இதுக்கு நல்லா ஊற வச்சு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. 3லேருந்து 4 பூண்டு பல் இருக்கும். இதுக்கு நல்லா பொடிசாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து பச்சை மிளகாவும் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். பொடியாக நறுக்குனேன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்துக்கு எடுத்து இது நல்லாவே வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து இதுக்கு வந்து பொடியாக வந்து பொடிச்சிக்கிட்டுங்க. ரொம்பவும் தூளாக வந்து செய்யணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி வறுத்து வந்து பொடியாக பிடிக்கக்குள்ள நல்லா அந்த வாசனை ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்குங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த புளி கரைச்சலுக்கு கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு கையால் நல்லாவே வந்து இதுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா சேர்ந்து வந்து அப்சர்வ் ஆகும். மீதி இருந்த இந்த புளி கரைச்சலும் இதில் வந்து போட்டுக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் இருக்கும். இது வந்து வெல்லம் வந்து போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி போடக்குள்ள கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் வந்து இதில் இனிப்பு நல்லாவே இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்ஜாய் ஃபுட்.